ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் இன் தி சினிமேட்டிக் வேர்ல்ட். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்டர் கவினோட நடிப்பில் வந்த ஸ்டார் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரான இளன் தான் இந்த ஸ்டார் படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, சின்ன வயசில் இருந்தே ஆக்டர் கவினுக்கு ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவார். அந்த கனவை நோக்கி போகும்போது அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அவர் போகிறாரு அண்ட் அவர் நினச்ச மாதிரி ஹீரோவா ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த ஸ்டார் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் நம்ம ஆக்டர் கவினோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்டர் கவின் இந்த படத்தில் கலையரசன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத இந்த படம் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஒரு 4லேருந்து 5 டைப் ஆஃப் கவின் டிரான்ஸ்ஃபார்மேஷனை இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்கூலில் படிக்கும் போது ஒரு கெட்டப் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ்லையுமே இந்த படத்தில் அவர் அப்பியர் ஆவார். ஒரு சாதாரண பையன் ஆக்டிங்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிறான் அண்ட் அவனுக்கு அந்த ஆக்டிங் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே ஆக்டர் கவின் இந்த படத்தில் நம்மளுக்கு அவரோட ஆக்டிங்கை வச்சு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கவினுக்கு அப்பாவா நடிச்சிருக்க நம்ம ஆக்டர் லால், அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். கவினுக்கு ஒரு அப்பாவா மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட பையனை எப்படியாவது ஹீரோவாக ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட கனவாக இருக்குது. அதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றதையுமே அவர் காமிச்சிருக்காரு அவரோட ஆக்டிங்கை வச்சு. இந்த ஸ்டார் படத்தில் மொத்தமாக 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோயின் வந்து பிரீத்தி முகுந்தன் அண்ட் இன்னொரு ஹீரோயின் வந்து ஆதித்தி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க 2 பேருமே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன ப்ரோ, இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல நம்ம நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். அது என்னென்னத்தை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த படத்தில் எதுக்காக 2 ஹீரோயின்ஸை வச்சுருக்காங்கன்னே தெரியலங்க. ஸ்டார்டிங்கில் வந்த பிரீத்தி முகுந்தன் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் கவினை விட்டுட்டு போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு திடீர்னு பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த குறையுமே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஏறியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அவங்களோட கேரக்டரோட ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படின்ட்டு. அண்ட் அடுத்த ஹீரோயினான ஆதித்தி, அவங்களோட கேரக்டருமே திடீர்னு வரா மாதிரி தான் இந்த படத்தில் காமிக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஹீரோயினான பிரீத்தி கவினை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா உடனே செகண்ட் ஹீரோயின் வரா மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த 2 சீன்லேயே கவின் அவரை லவ் பண்ணுற மாதிரியுமே காமிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் திடீர்னு லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். இந்த ஒரு விஷயமே இந்த படத்தில் ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் போதே இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துணுண்டா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எந்தவித ஒரு லேகுமே இல்லை. காமெடிஸுமே ஒரு சில இடத்துல வருது. அந்த காமெடிஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. பார்க்குறவங்களுக்கு இந்த படம் என்னடா இப்படி போரா இருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு கரெக்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படத்தோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணி இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ஒரு பழைய யுவனோட மியூசிக்ஸை எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருமே என்ஜாய் பண்ணுற விதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் இருக்க மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பழைய யுவனோட மேஜிக்கலை நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் படத்தில் முக்கியமான ஒருத்தர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்லி ரிவீல் பண்ண விரும்பலை. நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டார் படத்தை பார்த்தவங்க யார் அந்த கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கை கொட்டி விட்டுருங்க.
அண்ட் அந்த சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த படத்தில் எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சீன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர் சேச்சுரேஷன் எல்லாமே கரெக்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் படத்தோட ஸ்டோரி லைன் புதுசானு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட்ஸில் நிறைய படங்கள்லாம் வந்துருக்கு, ஆனால் வேறு கான்செப்ட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரரை போற்று படமுமே இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மேலே வரான் அப்படின்றத காமிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ஒரு சாதாரண பையன் எப்படி ஸ்டார் ஆகிறான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைம் போய் இந்த படத்தை தியேட்டர்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவை நம்மளால தான் மேலே கொண்டு வர முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமாட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.